இந்த ஐபிஎல் 2026 டோர்னமெண்ட்ல காயம் அப்படின்னு தங்களோட முக்கியமான பிளேயர்களை பறிகொடுத்த சிஎஸ்கே அணி வெறும் 6 போட்டியில மட்டுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியல்ல 8வது இடத்துல இருந்தபடி டோர்னமெண்ட்டை முடிச்சிருக்கு. அதன்படி ஆயுஷ் மாத்ரே, கலீல் அஹ்மத் மற்றும் ஜாமி ஓட்டனுக்கு காயம் ஏற்பட்டது சிஎஸ்கே அணிக்கு இந்த டோர்னமெண்ட்ல பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா இந்த டோர்னமெண்டோட தோல்வி குறித்து பேசியிருந்த ருத்ராஜ் கெய்க்வாட், அடுத்த ஆண்டு ஐபிஎல் ஆனது எப்படி இருக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எனவே இப்போது இந்த ஐபிஎல் சீசன்ல எங்களுக்கு கிடைச்ச பிளேயர்கள் மற்றும் பிளேயர்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை நினைச்சு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே தங்களுக்கு கிடைத்த பிளேயர்கள் அப்படின்னு சொல்லும் போது வருகிற டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள ஐபிஎல் 2027 மினி ஏலத்திற்கு முன்பதாக சிஎஸ்கே அணியில எந்தெந்த பிளேயர்கள் தக்க வைக்கப்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டிங் வரிசையோட டாப் 3 ஆன சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பா தக்க வைக்கப்படுவாங்க. இதே போல வெறும் 30 லட்சத்திற்கு வாங்கப்பட்ட உர்வில் பட்டேலும் கூட தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா டவால்ட் பிரிவிஸும் கூட ஸ்குவாட்ல தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஐபிஎல் 2026 டோர்னமெண்ட்ல டவால்ட் பிரிவிஸ் சரியா விளையாடவிட்டாலும் கூட டோர்னமெண்டோட முதல் 3 போட்டியை தவறவிட்டதனால அவருக்கு சரியான ரிதம் கிடைக்கல அப்படின்னு தான் அணி நிர்வாகம் நம்புறாங்க. எனவே அடுத்த சீசன்ல முதல் போட்டியிலிருந்து விளையாடும் போது அவரால் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா கார்த்திக் சர்மாவும் கூட ஸ்குவாட்ல தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதாவது இந்த டோர்னமெண்ட்ல கார்த்திக் சர்மா ஆரம்ப சில போட்டிகளை சொதப்பி வந்தாலும் கூட தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட சூழல்ல அவர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்றத நிரூபிச்சு காட்டியிருக்காரு. குறிப்பா அந்த பந்தை அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவரோட பவர் ஹிட்டிங்ல பந்து தெரிச்சிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எனவே காட்டுத்தனமா ஹிட்டிங் ஆடக்கூடிய வகையில அவர்கிட்ட ஹேண்ட் பவர் அதிகமா இருக்கு. இருந்தாலும் T20 கிரிக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இல்லாம பந்துகளை நிறைய எடுக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது. ஆனாலும் கூட டோர்னமெண்டோட கடைசி சில போட்டிகள் எல்லாமே நல்லா விளையாடின கார்த்திக் சர்மா அணி நிர்வாகத்தோட மனசுல இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கூட 14.2 கோடி அப்படின்னு போது ஸ்குவாட்ல தக்க வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சந்தேகமா தான் இருக்கு. குறிப்பா ஜாமி ஓவட்டனை கண்டிப்பா தக்க வைப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ஏன்னா அந்த ஐபிஎல் சீசன்ல பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு ஒட்டுமொத்த அளவுல ஒட்டுமொத்த சிஎஸ்கே வட்டாரத்தின் மனசுலையும் ஜாமி ஓவட்டன் சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த டோர்னமெண்டோட முடிவுக்கு பிறகு பேசியிருந்த ருத்ராஜ் கெய்க்வாடும் கூட ஜாமி ஓவட்டனுக்கு காயம் ஏற்பட்டு அவர் டோர்னமெண்ட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கடைசி 3 போட்டியில எங்களால பிளேயிங் லெவனை சரியா செட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே அந்த அளவுக்கு டீம்ல முக்கியமான பிளேயரா மாறின ஜாமி ஓவட்டன் கண்டிப்பா தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நூர் அஹ்மதும் கூட மீண்டும் ஒரு முறை சிஎஸ்கே அணியில தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலங்களில் சிஎஸ்கே அணி ஸ்பின் பவுலர்களை நல்லா பயன்படுத்தி போட்டிகளை வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற வரலாறு கூட இருக்கு. ஆனா கடந்த சில ஆண்டுகள்ல அப்படி பார்க்க முடியல. குறிப்பா வருகிற ஐபிஎல் 2027 மினி ஏலத்துல நூர் அஹ்மதுக்கு ஜோடியா நல்ல ஸ்பின்னர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதன்படி ஒரு நல்ல ஸ்பின்னரை நூர் அஹ்மதுக்கு எடுத்து கொடுத்து அப்போ அவரோட பவுலிங் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னு சோதிச்சு பார்ப்பாங்க. ஒருவேளை அப்பவும் கூட சரியில்லைன்னா நூர் அஹ்மது பத்தி சிஎஸ்கே அணி முக்கிய முடிவை எடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா சிவம் துபைவும் கூட தக்க வைக்கப்படுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த டோர்னமெண்டோட கடைசி போட்டியில தான் துபை வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு. அதோட சிஎஸ்கேவுக்கு டோர்னமெண்டே முடிஞ்சிருச்சு. மிடில் ஓவர்களை ஸ்பின் பவுலர்களை அட்டாக் பண்ணி விளையாடணும் அப்படின்றதான் சிஎஸ்கேவோட பேட்டிங் வரிசையில துபைவோட முக்கியமான வேலையா இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்படியான வாய்ப்புகள் அவருக்கு நடப்பு சீசன்ல பெருசா அமையல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடினா மட்டுமே தான் டீமும் கூட நல்லா விளையாடும் அப்படின்னு தான் இந்த சீசன் ஆனது போச்சு. எனவே சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடாத போட்டிகள்ல போட்டியின் சூழ்நிலையானது வித்தியாசமா இருக்க துபைவால அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி விளையாட முடியல. இதனால துபைவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா டியான் ஃபாரஸ்டரும் கூட தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதே போல அன்சுல் கம்போஜ், கலீல் அஹ்மத், முகேஷ் சௌத்ரி, குர்ஜாப்னீத் சிங், சர்ஃபாஸ் கான் மற்றும் ஆகாஷ் மத்வால் போன்ற பிளேயர்களும் கூட தக்க வைக்கப்படுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.